வெல்கம் டு EduSprint Academy. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 21 and 22 ஜூலையோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துப்போம். ஸோ அதை ரிலேட்டடான குவிஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, which company was awarded the TaxNet 2.0 project by the Central Board of Direct Tax? ஸோ வந்துட்டு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் வந்துட்டு டாக்ஸ் 2.0 ப்ராஜெக்ட் வந்துட்டு எந்த கம்பெனிக்கு வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் லிமிடெட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் லிமிடெட். ஸோ நமக்கான செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் நவரத்ன கம்பெனி பாத் த நார்விகன் ஃபிலிம் ஈக்வனர் ஸ்டேக் இன் அசர்பசான் ஆஃப் ஷோர் அசாரி குன்ஸ்வி ஆயில் ஃபீல்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி நவரத்ன கம்பெனி அந்த ஆயில் ஃபீல்டில் வந்து ஸ்டேக் எடுத்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயில் அண்ட் நேச்சுரல் கார்பரேஷன் விதேஷ் லிமிடெடான OVL என்ற லிமிடெட் தான் வந்துட்டு அதுக்கான ஸ்டேக் எடுத்திருப்பாங்க. ஸோ நமக்கான தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் 3 institutions have been merged to form the National Communication Academy? ஸோ வந்துட்டு எந்த 3 institution வந்துட்டு மெர்ஜ் ஆகி நேஷனல் கம்யூனிகேஷன் அகாடமியா மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் இன்ஸ்டியூட் ஃபார் பாலிசி ரிசர்ச் இன்னோவேஷன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அண்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஃபினான்ஸ் ஒயர்லெஸ் மானிட்டரிங் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த 3 இன்ஸ்டியூட் தான் உங்களுக்கு வந்துட்டு மெர்ஜ் ஆகி நேஷனல் கம்யூனிகேஷன் அகாடமியா மாறுச்சு உங்களுக்கு. ஸோ நமக்கான ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அ பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த புஷ்கிதா வெப் போர்ட்டல்? ஸோ புஷ்கிதாவோட வெப் போர்ட்டலோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டு அட்வான்ஸ் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் வித் லேண்ட் சைட் ஹசார்ட் டேட்டா காண்டி தான் இந்த ஒரு போர்ட்டல் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கான ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் அ லீடிங் RBI கமிட்டி எஸ்டாப்ளிஷ் டு ரிவ்யூ த ஃபீ ஸ்ட்ரக்சர் ஃபார் த ஒயிட் லேபிள் ATMs அண்ட் WS? ஸோ ஒயிட் லேபிள் ATM காண்டி அந்த RBI வந்துட்டு ஒரு கமிட்டின்றது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கமிட்டியோட ஹெட்டா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுனில் மெஹ்தாவை தான் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கான சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பிரைமரி எய்ம் ஆஃப் த co-lending agreement between the ERECA FinCorp Limited and the Central Bank of India? ஸோ அந்த ERECA FinCorp Limited and Central Bank of Indiaவோட கொலாபரேஷனுக்கான முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MSME-க்கான லோன் வந்து ப்ரொவைட் பண்றதுக்கான தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட்குள்ள போயிருப்பாங்க. ஸோ நமக்கான செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஸ்டேட் ஹாஸ் பீன் ரெகக்னைஸ் அஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் அண்டர் த பிரைம் மினிஸ்டர் சவநிதி ஸ்கீம்? ஸோ வந்துட்டு விச் ஸ்டேட் வந்துட்டு நம்மளோட சவநிதி ஸ்கீம்ல பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் வந்து எந்த ஸ்டேட் வாங்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் தான் வந்து வந்திருப்பாங்க. ஸோ நமக்கான எய்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் பிரஸ்டீஜியஸ் அவார்ட் டிட் த ரோபிதா மினிஸ்டூ டூம் ரிசீவ்ஸ் இன் 2020ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காந்தி மண்டேலா அவார்ட் 2020 அவார்டு வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கியிருப்பாங்க. ஸோ நைன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ வில் த கெஸ்ட் ஆஃப் ஆனர் அட் த இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மெல்போர்ன் 2024ல பார்த்தீங்கன்னா எந்த ஆக்டர் வந்துட்டு கெஸ்ட் ஆஃப் ஆனர் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ராம் சரண் தான் வந்துட்டு RRR மூவிக்கு வாங்கியிருப்பாரு. ஸோ 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ ஆர் நேம் த பிளேயர்ஸ் ஆஃப் த இயர் ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஆனுவலி அவார்ட் செரிமனியில் பார்த்தீங்கன்னா எந்த 2 பிளேயருக்கு வந்துட்டு அவார்ட் பிளேயர் ஆஃப் தி அவார்ட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா லான்சி சாங்சிங் அண்ட் இந்துமதி கதிரேசன். ஸோ இவர் வந்துட்டு மெயில் அண்ட் இது உங்களுக்கு ஃபீமேல் கேட்டகரியில் அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் சப் ரீஜனல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபார் த சவுத் ஏசியன் பேராலிம்பிக் கமிட்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட தீபா மாலிக்ன்றவங்களை தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கான 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ ஹஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் நெக்ஸ்ட் அம்பாசிடர் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா யார் வந்திருப்பாங்கன்னா நம்மளோட வினய் கவட்ரா தான் வந்துட்டு நெக்ஸ்ட் அம்பாசிடர் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ ஹஸ் அப்பாயிண்டட் அஸ் பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் த MotoGP இன் இந்தியா பை ஈரோஸ்போர்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா யார் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஷிகர் தேவான் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. So what is the primary goal of the Sharika Bazira scheme launched by the Chief Minister of the Gujarat? launch பண்ண ஷர்மிகா பசீரா ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸுக்கு அகாமடேஷன் ப்ரொவைட் பண்றதா இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் உங்களுக்கு. ஸோ வென் இஸ் த இன்டர்நேஷனல் செஸ் டே வந்து செலிப்ரேட்டட் வந்து எப்போதுமே ஜூலை 20ஆம் தேதி உங்களுக்கு இன்டர்நேஷனல் செஸ் டேன்றது உங்களுக்கு வந்து கொண்டாடப்படுது. ஸோ நமக்கான குவிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.